நானும் தமிழ்நாட்டில் பல கோயிலில் பார்த்துட்டேன். இந்த புனரமைப்புன்ற பேரில் இங்கே இருக்க கல்வெட்டுகள் எல்லாமே அழிக்கப்படுது. இங்கே பாருங்கள், நான் இந்த சின்ன வயசுலேருந்து விவரம் தெரிஞ்ச வயசில் இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். அப்போலாம் இங்கே கருங்கல் தான் இருந்துச்சு. அதில் இந்த எழுத்துக்கள்லாம் வந்து அப்படியே நல்லா தெரியும். இப்போது ரீசெண்டாக வந்து இதெல்லாம் வந்து புனரமைக்கின்ற பேரில் மேலே இருந்த ஒரு லேயரே எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட உங்களால் படிக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இங்கே இருக்கா, மேலே இருக்க உருவே இல்லை. இப்போ எங்கேயாவது ஒரு லேயர் கொஞ்சம் தெரியுது, ஏதோ எழுத்து இருக்குன்னு. அதுக்கு மேலே இருக்க லேயரில் சுத்தமாக இல்லவே இல்லை. அங்கங்கே சின்ன சின்ன எழுத்துக்கள் தான் தெரியுதே தவிர மிச்சம் எதுவுமே இல்லை. இங்கே இருக்கிறது என்ன உருளை, இப்போ நான் தாலாம் தெரியுது, இதை வச்சு நம்ம என்ன படிக்க முடியும்? இங்கே இருக்க எதுவுமே தெரியாது. அது மிச்சம் இருக்க இடங்கள்லையும் இப்படி தான் இருக்குது. கோயில் முழுக்க கல்வெட்டுகள் இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போது அது ஒன்று கூட கிடையாது. ஒரு சில இடத்துல சின்ன சின்னதாக தெரியுது. அதை வச்சு நம்ம ஒன்றுமே படிச்சுக்க முடியாது. இதெல்லாம் ஏற்கனவே முன்னாடி ஏதாவது படிச்சிருப்பாங்களான்னு தெரில. அப்படி படிக்காத பட்சத்தில் இந்த வரலாறு முழுக்கமே இழுக்கப்பட்டது.